அப்பா ஒரு வழியா உங்க அண்ணி எடுத்துட்டு வந்து பக்கத்து வீட்டுல ரொப்பியாச்சு. ஏய் அது கலெக்டர் பண்ணாரு, நீ என்ன கழட்டுன. இப்போ பாடுறா நம்ம குமாங்க குல்பி வேலைய. சொல்ற வேலு, நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் கோப்பெருந்தேவி அவங்கள கோவில 4 பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்கண்ணே. கொஞ்சம் போய் உடனே என்னன்னு பாருங்கண்ணே. இது பாக்குறேன். யோ பெயிலு, என்னையா பிளானு? ஏற்கனவே நான் 4 ரவுடிங்களை செட் பண்ணிட்டேன். இப்போ ரவுடி கோயிங், அதோ அண்ணன் கம்மிங். உங்க அண்ணன் சும்மாவே அடிப்பாரு, அதுவும் அண்ணியை கிண்டல் பண்ணா பில்லர் எழுப்பி போலப்பாரு. இத பார்த்த உடனே அண்ணியும் நோக்குவாள், அண்ணனும் நோக்குவாள், அப்புறம் ஒரே லவ் தான். இது ரொம்ப பழசா இருக்கியா? நேற்று நைட்டு நான் பல லாங்குவேஜ் படம் பார்த்துட்டேன். எல்லா படத்துலயும் இந்த சீன் வருது. அதனால கண்டிப்பா இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும். இம்பாசிபிள். இது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகாது. இது அந்த கோப்பெருந்தேவி குரூப்ல சித்தால் வேலை செய்யற பொண்ணு தானே? ஆமா. இங்க என்ன பண்ணுது? அது இல்ல செல்லம். நான் சொல்றது கேளு ஹனி. நான் சொல்றது முதல்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும். நடக்காது செல்லம். என்னடா நடக்குது இங்க? ஒன்றும் இல்லையே. ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எப்படா இந்த சிம் ஆக்டிவேட் பண்ண? நான் சொல்றேன், இவங்க அண்ணன் வீட்டு சாவி மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனா இவரு கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாரு, கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாரு, வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தாரு. இன்ஜெக்ஷன் போட்ட குழந்தை மாதிரியே மூஞ்ச வச்சுக்கின்னு எப்படா இவ்வளோ கனெக்ஷன் கொடுத்த? டேய் பெசையறத நிறுத்துறா கன்றாவி, பார்க்க முடியல. எங்க ஒர்க் அவுட் ஆகாது? ஆக்சுவலா கோபுரந்தேவிக்கு சண்டைனாலே பிடிக்காது. அவ ஒரு பூ மாதிரி, ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட மிரளுவா. சண்டைய பார்த்தா உங்க அண்ணன் மூஞ்சிலே முழிக்க மாட்டா. யோ பெயிலு, ஐடியா கொடுக்குறா. ஐயோ அண்ணா, அண்ணா, அண்ணா இல்லையா? ஐயோ டேய் ரவுடிஸ், டேய் 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 ஸ்டாப். கொடுத்த 10,000 ரூபாய்க்கு சப்பாத்தி மாவு வாங்கி வீட்டுக்கு போயிடுங்க. நோ டிஷ்யூம். டேய் என்னடா ஏதோ ஆந்திரா மெஸ்ல பருப்பு சோறு போட்ட மாதிரி நெய்ங்கிறீங்க. ஃபைட் கேன்சல், வாபஸ் ஜாவோ. பைசா வாங்கிட்டா கண்டிப்பா அடிப்போ. டேய் இருங்கடா டேய், ஒரு நிமிஷம் இருங்கடா. ஹலோ, அந்த குறுக்கா ரவுடிங்களை தடுத்துட்டியா? டேய் இவனுக்கு ரொம்ப ஜென்யூன் ரவுடியா இருக்கானுங்கடா. வாங்கின காசுக்கு அடிக்காம போக மாட்டானுங்களா? என்னடா சொல்ற? அப்படியா? நீ போன அவங்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் இரு. இந்தடா பேசுறா. அச்சா சாப், ஓகே சாப், டீகே சாப். டேய் லாயரு, நான் சொல்லி ஓகே சொல்லாத இந்த கூர்கா பசங்க நீ சொன்ன உடனே டீகேன்றானுங்க. எதுக்காகடா வெப்பன்ஸ் எடுக்கிறானுங்க? புரிஞ்சு போச்சு. ஆப் சூர் கரோ. I'm so sorry. பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் நல்லா தானே இருக்கேன். சரி பார்த்துக்குங்க. அந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு. அது சரி. பட் I'm so sorry. இந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கூட நல்லா இருக்கு. இது ரெட் இல்லம்மா, என் பிளட். அண்ணி மனசுக்குள்ள அண்ணன் நுழையணும்னா அதுக்கு முன்னாடி அண்ணி வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் நுழையணும். அதுக்கு கடவுள் தான் வழிகாட்டணும். கடவுள் வந்து வழிகாட்டி. டேய் கடவுள் வழிகாட்டுறதுலடா, வழி துணையாவே வரப்போறாங்க. உங்க அண்ணனுக்கு ரெடி பண்றதுக்குள்ள உன் தம்பி கண்ணத்தை சோரண்டே குழந்தை பெற்றுருவான் போல. இங்க என்ன பண்றீங்க? அது வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, மறுபடியும் சொல்லுங்க. வணக்கங்க. நீங்க யாருன்னு கேட்டேன். நாங்க எதிர்த்த வீட்ல இருந்து வரோம். அதுக்கேண்டா எகிப்துல இருந்து வரா மாதிரி பேசுற? பேக் போ பேக். நாங்க விநாயகத்தோட பிரதர்ஸ். இந்த சிலையை நீங்க புதுசாக்கி தரணும். நோ 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 நோ, நாங்க இதெல்லாம் செய்யறது இல்ல. கோயில் சிலை மட்டும் தான் சரி செய்வோம். இதெல்லாம் எங்களால முடியாது. நீங்க போலாம். ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குஞ்சா. முதல்ல இங்க இருந்து போங்க. இருங்க மேடம், கோயிலா இருந்தாலும் வீடா இருந்தாலும் சிற்பம் தான். சாமி தான். நான் ரெடி பண்ணி தரேன். Girls, நீங்களா உள்ள வாங்க. மணி 6:30 ஆச்சு. அது எப்படிங்க வாட்சை பார்க்காம வானத்தை பார்த்து டைம் சொல்றீங்க? அவன் வானத்தை பார்த்து சொல்லுங்க, எங்க அண்ணனை பார்த்து சொல்றான். அண்ணனா? நைட்டு என்ன கர்மாந்தத்தில் ஊற்றி கொடுத்தீங்க? என்ன பண்ணாலும் மப்பு இறங்க மாட்டீங்களடா.
அப்படியா செம சூறா உட்கார்னேன் சூரியன் சுள்ளுன்னு எரிச்சுன்னா மப்பு சல்லுன்னு இறங்கினேன். என்னங்க பண்றாரு? தியானம், ஆழ்நிலை தியானம். சும்மா 6 சக்கரத்தை எடுத்துன்னு வந்து ஒரே நேர்கோட்டில் நிறுத்துவாரு பாருங்க. 7 சக்கரம் தானே, 6 சக்கரம்னு சொல்றீங்க? ஒரு சக்கரம் பஞ்சர் போட கொடுத்துருக்கங்க. எவ்வளவு நேரம் பண்ணுவாரு? நைட்டு எத்தனை ரவுண்டு போறாரோ அத்தனை ரவுண்டு பண்ணுவாரு. என்னது ரவுண்டா? அது இல்லைங்க, இந்த ஒட்டச்சத்திரம் கோயில்ல எத்தனை ரவுண்டு போவாரோ அதை சொல்றாங்க. நைட் எத்தனை ரவுண்டரா போனாரு? 9. அப்போ 9 மணி ஆகுங்க. நைஸ் குவாலிட்டி. எங்க அண்ணன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சத்தம் போடாதீங்க, ஏன்? அவர் தியானம் கலைஞ்சிர போகுது. ஆமா டேய் வாங்கடா. என்னங்க என்ன பண்றீங்க இங்க? சிலை ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சிலை கொடுத்து 4 மணி நேரம் தான் ஆச்சுங்க. 4 மணி நேரம். ஹே ஹே சிலுக்கு வந்துட்டாளா? ஹலோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? மேடம், சாயங்காலம் 6 மணிக்கு ரோட்டுக்கு வரீங்களா? ஏன்? லாரி விட்டு தூக்கதா? மணி 12 ஆச்சு. இப்ப கூட வாட்ச் பார்க்காம டைம் சொல்றீங்க? எங்க அண்ணன் பேர்ட்ஸுங்களோட பேசுற டைம் ஷார்ப் 12 o'clock. கொஞ்சம் அங்க பாருங்க. டேய் 3 கிலோ தேருமாடா? தேர்ன சரி, பாதி சுக்காவுக்கும் மீதி பெரட்டலும் போட்டுரு. பறவை கிட்ட என்ன பேசுறாரு அவரு? The bird, this world is bad. இந்த பரந்த உலகம் பாவிகளால் நிறைஞ்சது, பார்த்து பறக்கணும்னு பாசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வெளிநாட்டுல இருந்து பறந்து வர பறவைங்க கூட வேடந்தாங்கல் போறதுக்கு அண்ணன் கிட்ட தான் அட்ரஸ் கேட்கும். இவ்வளவு பாசத்துக்கு என்ன காரணம்? டேஸ்ட் தான். டேஸ்டா? Our brother likes birds very much. எக்ஸலென்ட். இவன் வேணாண்டா, கறிக்காக மாட்டான். அவனை கொடு. இவனை பிரியாணிக்கு போட்டுரு. ஏன் ஒரு ஆட்டை இறக்கிட்டு இன்னொரு ஆட்டை தூக்குறாரு? ஒரு ஆடை தூக்கிட்டு இன்னொரு ஆடை தூக்கலன்னா அந்த ஆடு வருத்தப்படாதான் மேடம்? நீங்க எக்ஸலன்ட் சொல்ல மறந்துட்டீங்க. எக்ஸலென்ட். ரொம்ப மக்கா இருக்குது. அண்ணன் கோழிங்க. அவங்க என்ன வீராத்து கோழினா சொன்னாங்க? சும்மாறா. கோழிடா. இங்க கொஞ்சம் வாங்க. உங்களை தான். அவர் எவ்வளவு புத்தி சொன்னாரு. நீ இப்படி சொல் பேச்சு கேட்காம இருந்தா எப்படி? பேட் பர்ட். இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். உன்னை பத்திரமா அவர்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். நான் உன் சேஃப்டிக்கு சொன்னா நீ என்னையே முறைக்கிறியா? இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். நான் கண்டிச்சு சொல்லிட்டேன். இனி இந்த காம்பவுண்டை தாண்டாது. இனிமே நீங்க சொல்ற பேச்சு கேட்கும். நான் சொல்லிட்டேன். பத்ரம். என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணு பார்க்க லட்சணமா தான் இருக்கா. ஆனா பறவை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. லூசா இருப்பாளோ பாவம். நம்ம ஆபரேஷன் படி அண்ணி மனசுல அண்ணன் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. ஆனா அண்ணன் மனசுல அண்ணி லூஸ் ஆயிட்டாங்களடா. என்ன வேண்டா? ஏதாவது பண்ணுவோம். எடுத்துக்கங்கம்மா, கிலோ 10 ரூபாய் தான். டேய் கருப்பு காட்டேரி, போய் அந்த வெள்ளை மோகினி வெறுப்பேத்து போ. ஹவுடி மேடம். அண்ணா, என்னாச்சு? அங்க ஒரு பொண்ணு அழகா இருந்துச்சுண்ணே. கிட்ட போய் நீ ரொம்ப அழகா இருந்து சொன்னா என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் புரோட்டா ஆப்போ இடியாப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அடி பிடி பிடி பிடிச்சுண்ணே. எக்ஸலன்ட், சூப்பர், அமேசிங். இந்த ஒட்டஞ்சத்திரத்துல இவர மாதிரியே சோறு போட்டு ஒரு பொண்ணு அடிக்குதா? யாரா அண்ணனுக்கு மேட்ச் ஆகுற அந்த அண்ணி? இது கண்ணி யாரா? அண்ணே, கோப்பெருந்தேவினே. பானா பெறலது பார், பெறலது பார், பெறலது பார். அநேகமா நீ டீல்ல மாட்டிக்கோன்னு நினைக்கிறேன். உனக்கு விட்டு விழுதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா? அங்க பாரு. வாடா, பயப்படாத. கோபுரந்தேவி, உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு.
என்னடா வாழ்த்துக்கள். அவர் எதுக்கு என்ன பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு கர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு? மேடம், உங்க முன்னாடி இருக்க கூடையில நிறைய ஓட்டத்தக்காளி இருக்கு. ஆனா நீங்க பொறுக்கி போட்ட உங்க கூடையில ஒரு ஓட்டத்தக்காளி கூட இல்ல. நீங்க ஒரு நல்ல குடும்ப பொறுக்கின்னு அண்ணன் பாராட்டிட்டு போறாரு. ஓ, போதுண்ணே பாராட்டினது, போங்கண்ணே. வாங்க 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 வாங்க. உங்க வீட்ல விளக்கேத்தலீங்களா? ஏத்தணும். லாரி டிரைவர் வத்தி பெட்டி எடுத்துன்னு போயிட்டாரு. அதுக்காக தான் வெயிட்டிங். எங்க கிட்ட விளக்கு இல்லைங்க. எங்க கிட்ட விளக்கு இருக்குங்க. எங்க கிட்ட 4 விளக்கண்ணிங்க இருக்கு. வாங்க சேர்ந்து ஏத்துவோம். நவரு வாங்க 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 ஏத்துவோம். வாங்க. இப்படி தேடி வந்து விளக்கேத்துற தேவதையை மட்டும் உங்க அண்ணன் இப்ப பார்த்தாரு. சக்தி மெதுவாக நிறுத்து. அண்ணன் வந்துட்டாரு. நான் சொல்லல, கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. வா ராஜாவா, வந்து தேவதையை பார்த்து வழிக்கு விட போற. என்னடா வாசல்லே வழுக்கி விடுறாரு? ஏண்டா விநாயகம் குடிக்கிற? அண்ணன் ஃபுல் மாப்பிள்ள வராரு. யாரை தேடுற? பக்கத்துல இருந்த கடவுளை காணும்டா. ஐயோ. என்னங்க இங்க வாங்கல. தம்பி மயிலு, பின்னாடி போடா, கிங்கினி மிங்கினி. தரையேண்டா வழுவழுன்னு இருக்குது. குஸ்டு கோழ கோழன்னு வந்துட்டு தர வழுவழுன்னு இருக்குதான். உங்க வீட்ல விளக்கேத்துறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. டியூப் லைட்டை போட்டுக்குங்க, நல்ல வெளிச்சம் வரும். உங்க அண்ணன் தான் என்னமோ கரண்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாரு. இன்னைக்கு கார்த்திகை தீபம், வீட்ல விளக்கேத்துனா நல்லதே நடக்கும். அப்படியா? வாங்க கொப்பு பெருந்தேவி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப பாருங்க, வீடு எவ்வளவு அழகா வெளிச்சமா இருக்கு. அது சரி. போயிட்டு வரேன்.